ஆன்லைன் ரம்மி உள்பட பணம் செலுத்தி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை சுங்கம், ஆத்துப்பாலம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும், அவிநாசி சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1001 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்ணப்பன் நகர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் ரம்மி விளையாட்டு குறித்து பல்வேறு தரப்பினரும் தடை விதிக்க அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில், பணம் செலுத்தி விளையாடும் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை தடை செய்ய தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஊர்வலம் நடத்த சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்பதால் பாஜகவின் வேல் யாத்திரைக்கு நீதிமன்றத்தில் அனுமதிக்க முடியாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது என்றார். ஆன்லைன் ரம்மி தடை செய்ய வேண்டும் என்று பல தரப்பில் இருந்தும் அரசுக்கு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இணையவழி ரம்மி சூதாட்டு விளையாட்டினால் பல பேர் தற்கொலைக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை தடை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே உயர்நீதிமன்றத்திலே அரசின் சார்பாக இதை தடை செய்வதற்கு பரிசீலிக்கப்பட்டு என்ற செய்தியும் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டுகின்றது. இன்றைக்கு பல தரப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இதை தடை செய்வதற்கு அரசுடைய நடவடிக்கை எடுக்கும். இன்டர்நெட் பயன்பாடு அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் பொதுமக்களின், குறிப்பாக இளைஞர்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் விதமாக ஆன்லைன் ரம்மி போன்ற இணையவழி விளையாட்டுக்கள் அவர்களது வாழ்க்கையை சீர்குலைய செய்வதோடு மட்டுமல்லாமல் சில சமயம் தங்களது உயிரையும் மாய்த்து கொள்ளும் அபாயம் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் நன்மையை கருதி இவ்வாறு பணம் வைத்து நடத்தப்படும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளையும் தடை செய்ய மாண்பு அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பணம் வைத்து விளையாடும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நடத்துவோரையும் அதில் ஈடுபடுவோரையும் குற்றவாளிகளாக கருதி அவர்களை கைது செய்யும் வகையில் உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கையிலும் மாண்பு அம்மாவுடைய அரசு துரிதமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.